யமுனா வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். அத பார்த்துட்டு வந்து பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. நம்ம வந்து காவேரி அழறத பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிபின் வந்து தவிக்கிறாரு. காவேரி அழாத காவேரின்றாரு. வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாளே இவளை என்னதான் நான் பண்ணுறது? எவ்வளோ சொன்னாலும் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, எப்படி இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அந்த பொண்ணு நிறைய மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சொல்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அங்கே வராங்க. போலீஸை பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இவங்க எதுக்கு இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் வந்து நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. என்ன நிவின் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க என்ன ஆகுறது? வேறு வழியே கிடையாது, ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது போலீஸ் கேஸாக தான் ஆகுமா அப்படின்னோடனே என்ன பண்ணுறது திரும்ப காவேரி தவிக்கிறாங்க. இங்கே யாருமா யமுனா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, யமுனா அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க, என்னம்மா நடந்தது, நீ யாருமா அப்படி சொல்லி சொல்கிறேன். நான் வந்து அந்த பொண்ணோட அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னே. அப்படியா, சரி இந்த பையன் யார்? இவர் தான் கூட்டின்னு வந்து சேர்த்தாரு. சரி என்ன விஷயம், காதல் விவகாரம் ஏதாவதும்மா? உன் தங்கச்சி வந்து லவ் பண்ணாளா, அதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, லவ் ஃபெயிலியராக தான் இப்படி பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு காவேரி கதறி அழறாங்க. நிவின் வந்து, ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஒரு பொண்ணு இப்படிலாம் பண்ணால் உடனே அதான் காரணமா? ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? பின்ன வயசு பொண்ணு அப்படி பண்ணால் அப்படி தானேப்பா காரணம். அந்த பொண்ணோட வயசு கூட கம்மி தானேப்பா அப்படி சொல்லி சொன்னோன்னே, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அந்த பொண்ணு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண ஐஏஎஸ் எக்ஸாம் அது சரியாக வந்து எழுதலை. அதனால் அந்த பொண்ணு வந்து மனசு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அதை விட்டுட்டு ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே, என்ன காரணமும் தெரியாது. சரி நீ யார்ப்பா முதல்ல அப்படின்னோடனே, இல்லை சார் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் அப்படின்றாரு. அப்படியா அப்படி சொல்லி சொன்னோன்னே, சரி இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன எப்படி இருக்குது கண்டிஷன் அப்படி சொல்லி டாக்டர் கிட்ட கேட்க, கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்துருவாங்க, இப்போ பரவாயில்ல அப்படின்னோடனே, அப்படியா சரி அந்த பொண்ணு கண்ணை திறந்தோடனே எனக்கு சொல்லி அனுப்புங்க, ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும் எது வந்தாலும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு திரும்ப காவேரி தவிக்கிறாங்க. உடனே நிவின் வந்து அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாரு. அமைதியாக இருக்காங்க காவேரி. அடுத்து அவங்க போனோடனே, என்ன நிவின் இப்படிலாம் கேட்குறாங்க, 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னோடனே, போலீஸ்னால் அப்படி தான் விசாரிப்பாங்க காவேரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரி அவள் வேறு ஏதாவது வந்து உங்ககிட்ட ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் நோட்ஸ் அனுப்பிச்சார்ல, வேறு ஏதாவது இருக்கா? ஏன்னா போலீஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னோடனே, இல்லை வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கா, அது மட்டும் இருக்கா அவள் ஃபோனில், அந்த ஃபோன் என்கிட்ட தாங்க இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் யமுனா வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கா, அந்த லெட்டர் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அந்த லெட்டரை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அந்த லெட்டரில் யாருமே வந்து பொறுப்பு இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க பயங்கரமாக கதறி கதறி. கேட்டாங்கல்ல, நீங்கள் அப்போ அந்த லெட்டர் கொடுத்துருக்கலாம்ல, உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் வந்திருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. எப்படி காவேரி நான் அந்த லெட்டர் கொடுக்கறது? வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணுறது? அவள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டு பேர் தானே கெட்டு போகும் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த லெட்டரையும் ஃபோனையும் பத்திரமா வைக்கலாம், அவங்ககிட்ட கொடுக்க வேணாம் போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க 2 பேருமே. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து கண்ணை திறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஓடி போய் பார்க்குறாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. உடனே யமுனா வந்து, என்னை ஏன் காப்பாற்றுறீங்க, நான் இப்படியே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு காவேரி, ஏன்டி இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அந்த டைமில் நிவின் வராரு. நிவினை பார்த்துட்டு இன்னும் அழறாங்க யமுனா. இப்போ புரியுதா என் உண்மையான காதல் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு நிவின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ப்ளீஸ் நிவின் இதுக்கப்புறமாவது என் காதலை புரிஞ்சு என்னை ஏற்றுப்பீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அமைதியாக இருக்காரு. சரி நிவின் கண்டிப்பாக ஏற்றுப்பாருன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து போலீஸ் வந்து வராங்க. அந்த பொண்ணு கண்ணு திறந்துட்டாலுமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகம்மா இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க எல்லாருமே. அப்போ யமுனா வந்து அமைதியாக இருக்காங்க. சொல்லுமா எதுக்காக இப்படி பண்ண, நாங்கள் வந்து எழுதணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்து சார் அப்படி சொல்ல வேணாம் சார், நான் தான் சொன்னேனே சார், அவள் வந்து படிக்கல சார், அந்த எக்ஸாம் சரி எழுதல, அந்த டெஸ்ட்டில் இருந்தா அதனால தான் சார் இப்படி பண்ணிக்கிட்டா, வேறு எதுவும் காரணம் இல்லை சார்மா, நீ அமைதியாக இருமா, வந்து அவள் சொல்லட்டும் அப்படின்னோடனே, சொல்லுமா உனக்கு என்னம்மா பிரச்சனை, எதுக்காக இவ்வளோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் அக்கா சொன்னது தான் சார், நான் எக்ஸாமுக்கு ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணேன், அதில் என்னால் சரியாக எழுத முடியல, அதனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதுக்காக தான் சார் நான் இப்படி பண்ணிட்டேன், சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க. ஏம்மா இப்படி படித்த பொண்ணுங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க, இந்த மாதிரி முடிவு எடுத்தால் குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை, எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை, உன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, உன் மேலே கேஸ் போடலாம், சின்ன பொண்ணாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு விடுறேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண அதை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரிங்க சார் சாரி சார்ன்றாங்க. அடுத்து வந்து போலீஸ் இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே, வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது காவேரி, நான் பார்த்துக்கிறேன், போலீஸ்கிட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. நிம்மதி அடைகிறாங்க காவேரி. இதோட முடியுது.